அமமுக கட்சித் தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள் பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு 2006ஆம் ஆண்டு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் ஏற்படுத்திய தாக்கத்தை விட 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் அதை தாண்டிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று டிடிவி தினகரன் கூறினார். தஞ்சாவூர்ல போன மாதமே சொன்னேன், என்ன இது மாதிரி தான் அங்க உள்ள இந்த மாதிரி உடைய நண்பர்கள் விஜயோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க என்கிட்ட. அன்னைக்கு சொன்னேன், எப்படி 2006 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மறைந்த திரு விஜயகாந்த் அவர்கள் அந்த தேர்தலில் போட்டியிட்ட போது எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ அதை விட அதிகமான தாக்கம் இருக்கக்கூடும் என்று நான் கணிக்கிறேன். திரு விஜயகாந்த் அவர்கள் ஒரு தொகுதியில வெற்றி பெற்றார். 6%மோ 7%மோ வாக்குகள் பெற்றார். ஆனால் அந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக ஆளுங்கட்சியாக வந்தாலும் மைனாரிட்டி கவர்மெண்ட் ஒரு 96 சீட்டு தான் திமுக பெற முடிந்தது. அவர்கள் கூட்டணியோடு சேர்ந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ அம்மா அவர்கள் நாங்கள் 65 சீட்டை எடுத்தோம், மதிமுக சில தொகுதியில் வென்றார்கள். அது எனக்கு தெரிந்தவரை அந்த காலகட்டத்தில் திமுகவுக்கு ஒரு 50 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பையும், கிட்டத்தட்ட அம்மா அவர்களுக்கு ஒரு 70 தொகுதியில் வெற்றி வாய்ப்பை பாதித்திருந்தது. அதே போல இல்லை அதை விட அதிகமாகவும் இந்த தேர்தலில் நீங்கள்லாம் கணிக்கின்றதையும் தாண்டி தாவேகாவின் தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2006 இந்த போல சமூக ஊடகங்கள் கிடையாது, இவ்வளவு பெரிய மீடியா ஆதரவு விஜயகாந்த் கிடையாது. இவருக்கு அந்த அளவு ஆதரவு இருக்கும்போது அது எப்படி நீங்க இல்ல அப்பயுமே ஊடகங்கள் எல்லா ஊடகங்கள் இருந்துச்சு. எத்தனை இப்ப எண்ணிக்கையில அதிகமா வந்திருக்கு. இப்ப இந்த யூடியூப் அதெல்லாம் வந்திருக்கே தவிர 2006 எல்லா ஊடகங்கள் இருந்தது. அந்த காலகட்டத்திலேயே சினிமாங்கிறது இருந்துச்சு. அந்த காலத்திலேயே பல 30 ஆண்டுகளாக திரு விஜயகாந்த் அவர்கள் உச்சபட்ச நடிகராக இருந்து அவர் அரசியலுக்கு வந்தாரு. அதனால இப்போ மீடியா அதிகமாயிருக்கலாம், டெக்னாலஜி அதிகமாயிருக்கலாம், அது போல இந்த தாக்கம் அதை விட அதிகமா இருக்குன்னு சொன்னேன். அல்ல நான் அப்படிலாம் இன்டர்பிரேட் பண்ணல. விஜயகாந்த் ஒரு தொகுதியில ஜெயிச்சாரு. இப்ப இவர் அப்படி ஜெயிப்பாருன்னு சொல்லி அதை விட தாக்கம் அதிகமா இருக்குங்கிற அதை என்னால யாராலையும் கணிக்க முடியாது. இல்ல அது தேர்தல் முடிந்த பிறகுதான் தெரியும்.